இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே கிரிவலம் தான் நம்ம எல்லாருடைய நினைவுக்குமே வரும். அப்படி நம்ம கிரிவலம் தொடங்கக்கூடிய இடத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம். கிரிவல பாதையை நோக்கி தான் இப்ப நம்ம பக்தர்களுடைய பயணிக்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். அவங்க ஏன் கிரிவலம் ஒவ்வொரு மாசமும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பதிர எந்தாய் போற்றி போற்றி, அண்ணாமலையனுக்கு அரோகரம். திருவண்ணாமலை என்றது ஒரு காந்த சக்தி மலை. இந்த காந்த சக்தி மலையில் பார்த்தீங்கன்னா சித்தர்மார்கள், யோகி, ஞானி, மகான் எல்லாரும் வாழ்ந்த மலை இது. திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது நம்ம உடம்புல ஒரு இறை அருள், இறை சக்தி, ரெண்டாவது இந்த பிரபஞ்ச சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல இந்த கிரிவலம் வரும்போது ஒரு அபார சக்தி நமக்கு கிடைக்கும். ஒரு 20-25 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிரிவலம் இல்லை, கூட்டம் இல்லை. அன்றைக்கி பாதை சிறுசாக இருக்கும், சாதாரண மக்கள் நடந்துட்டு போவாங்க. மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருந்தது. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் நிறையா பெரிய பெரிய நடிகர்லாம் வரும்போது அதில் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் நம்ம சொல்கிற ரஜினிகாந்த் சார், அவர் இங்கே ஒரு படத்துக்கு வரும்போது திருவண்ணாமலை இந்த 19 கிலோமீட்டரும் அவர் லைட் போட்டு கொடுத்தாரு. அப்போ இங்கே இருக்கிற தொழிலதிபர் முத்துகிருஷ்ணன் ஐயா அவரும் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணி லைட் போட்டாங்க. லைட் போட்டு கிரிவலத்தை பெருகினாங்க. கிரிவலம் பொறுத்தளவு உலக நாட்டில் அனைத்து மக்களும் இந்த அண்ணாமலையார் நோக்கி, திருவண்ணாமலையை நோக்கி, இந்த காந்தமலையை நோக்கி. திருவண்ணாமலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சுத்தம் போது உடல் ஆரோக்கியமும் பெறுவோம், மன ஆரோக்கியம் பெறும். ரெண்டாவது சில பேர் இறை நம்பிக்கை இருக்கும், சில பேர் இறை நம்பிக்கை இருக்காது. அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறேன் இல்லையா, மூலிகை சஞ்சீவு மூலிகைன்னு சொல்கிறியா, அந்த சஞ்சீவு மூலிகை மலை தான் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் அந்த காற்று படும்போது நம்ம நோய் நொடியெல்லாம் அகற்றி, நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி, நம்முடைய மனதில் இருக்கிற அனைத்து பாரங்கள் நீங்கி நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறது அருணாச்சல ஈஸ்வரர். இந்த திருவண்ணாமலையில் அத்தனாரீஸ்வரராக வாழ்ந்துட்டு இருக்க அந்த அண்ணாமலை கிரிவலம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ராஜகோபுரத்துலேருந்து ஒரு கல்பரம் வச்சு, ஒரு எலுமிச்சை மலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னால் இறை நாமத்தை மட்டும், வேற எந்த விதமாக குடும்ப எண்ணம் இருக்கக்கூடாது. உங்களுடைய கணவன், மனைவி, குழந்தை, தாய், தந்தை எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்தர இந்த ஒரு 18 கிலோமீட்டர் மேக்சிமம் அந்த 4 மணி நேரத்துக்கு இறை ஆற்றல் மட்டும், இறை சிந்தனை மட்டும் உங்கள் மனதில் இருக்கணும். இறை மந்திரம் ஓம் நமச்சிவாய இருக்குது, அருணாச்சல ஈஸ்வருக்கு, இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வ மந்திரம், இல்லை இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை மந்திரம் சொல்லலாம். இந்த கிரிவலம் வரும்போது தயவு செய்து இறை மந்திரமும் இறை சிந்தனையும் போனீங்கன்னா உங்களை அதிக விதமான உங்கள் உடலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் ஒரு உணர்வுகளையும் ஒரு சக்தியும் நம்ம பெற முடியும் என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நீங்கள் அது திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு முறை அண்ணாமலை கிரிவலம் வந்துட்டாங்கன்னா அவன் வாழ்நாள் முழுவதும் அண்ணாமலையும் கிரிவலம் வந்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு மலை தான் இந்த திருவண்ணாமலை. சாம்போ சதா சிவ, சாம்போ சதா சிவ, சாம்போ சதா சிவ, சாம்போ சதா சிவம் அருகுற. சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா அரோகர. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம சிவாய.